வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வர்த்தக முதலீடுகளை விரிவுபடுத்துவது குறித்து இந்திய தொழில்துறை சம்மேளன அதிகாரிகள் குழுவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் சந்திப்பு. மீண்டும் பரேட் சட்டம் அமலுக்கு வந்துள்ளதை முன்னிட்டு நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் கடும் அபாயத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டு. ஊழலுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியவர்களே இன்று ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவதை அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சிப்பதாக இரங்க குணசேகர கருத்து. உப்பு இறக்குமதி தொடர்பாக இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக நேற்று முறைப்பாடு. தொடர்பான விரிவான செய்திகள். இளைஞர்களின் முன்னேற்றம், பெண் தொழில் முனைவோர் மற்றும் சிறு நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கான ஆதரவை வலுப்படுத்த நியாயமான முதலீட்டு மூலோபாயங்களை உருவாக்குவதற்கான அவசியத்தை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தினார். இந்திய தொழில்துறை சம்மேளனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தூதுக்குழுவுடன் பிரதமருக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஜூன் 30 இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீள்சீரமைக்க மற்றும் வளர்ச்சியினை மேம்படுத்த இரு நாடுகளுக்கு இடையிலான நிலவும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கு தனது பாராட்டுக்களை பிரதமர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய இந்திய விஜயம் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக இந்திய தூதுக்குழு குறிப்பிட்டது. தொழில்நுட்பம், உற்பத்தி, கல்வி, புத்தாக்கம், தொழில் முனைவு, விவசாயம், பசுமை சக்தி மற்றும் சுற்றுலாத்துறைகள் ஆகியவற்றின் ஊடாக வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் பொருட்டு இரு பக்கத்திலும் உரையாடல்கள் நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் இந்திய தலைமை நிர்வாகிகள், இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலக அதிகாரிகள், இலங்கை பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுசந்தரி, வெளியுறவு அமைச்சின் தெற்காசிய மற்றும் சார்க் பிரிவின் பணிப்பாளர் மற்றும் துணை பிரதி பணிப்பாளர் பிரசாந்தி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மீண்டும் பரேட் சட்டம் அமலுக்கு வந்துள்ளதை முன்னிட்டு நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் கடும் அபாயத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார். இந்த சட்டத்தின் காரணமாக இன்றைய தினத்திலிருந்து குறித்த தொழில் முனைவோரின் சொத்துக்கள் கடன் நிலுவையினால் ஏலம் விடப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மேற்பட்ட பங்கு கடன் உள்ள தரப்பினரின் பங்களிப்பை குறைக்கும் என்றும் சுமார் 40 லட்சம் பேரின் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் பரேட் சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு கடன் மறுசீரமைப்பு, வட்டி சலுகைகள் மற்றும் நிவாரண உதவிகளை வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். முந்தைய அரசாங்கம் போது தற்போதைய அரசாங்கமும் பொய்கள் மற்றும் தேர்தல் உக்திகளை பயன்படுத்தி இந்த தரப்பினரை ஏமாற்றி வருவதாகவும் இதுவரை எந்த நீடித்த தீர்வும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 3/2 பெரும்பான்மை மற்றும் நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசாங்கம் இந்த பிரச்சனையிலிருந்து விலக முடியாது எனவும் அந்த தரப்பினருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் பரேட் சட்டத்தை உடனடியாக இடைநிறுத்தி நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவு தொழில் முனைவோருக்கு மீண்டும் வளர்ச்சி பெறும் வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் கோரிக்கை விடுத்தார். செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரவிருந்த 2.5% பேருந்து கட்டண குறைப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலையை அதிகரித்ததுதான் இந்த முடிவுக்கான முக்கிய காரணமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது லங்கா ஓட்டு டீசலின் விலை 1 லிட்டருக்கு 15 ரூபாய் உயர்த்தப்படுவதால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பேருந்து கட்டண அமைப்பை மீண்டும் பரிசீலிக்க தீர்மானித்துள்ளது. இது குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பேச்சாளர் வெளியிட்ட தகவலில் முன்னதாக அறிவிக்கப்பட்ட 2.5% கட்டண குறைப்பு இன்று அமலுக்கு வராது என்றும் எரிபொருள் விலை மாற்றத்தின் தாக்கத்தை முழுமையாக மதிப்பீடு செய்த பிறகு இன்று புதிய கட்டண அமைப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை மாற்றியமைத்துள்ளது. அதன்படி பெட்ரோல் 92 ஆக்டேன் விலை 12 ரூபாவால் உயர்த்தப்பட்டு 1 லிட்டருக்கு 305 ரூபாவாக அமைந்துள்ளது. மண்ணெண்ணெய் விலை 7 ரூபாவால் உயர்ந்து 185 ரூபாவாகவும், டீசல் விலை 15 ரூபாவால் உயர்ந்து 289 ரூபாவாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களுக்கு மத்தியிலும் பெட்ரோல் 95 ஆக்டேன் மற்றும் சூப்பர் டீசலின் விலைகள் மாற்றமின்றி நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கடந்த மாதங்களில் குற்றம் சாட்டியவர்களை இன்று ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவதை அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சிக்கின்றார்கள். ஆனால் அரசு நிதியில் மோசடி செய்து நாட்டை வங்குரோத்த நிலைக்கு இட்டுச் சென்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இளைஞர் விவகாரங்களுக்கான பிரதியமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் கடந்த திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த அரசு நிதி மூலோபாய கூற்று வெளிப்படுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.
அவர் மேலும் கூறுகையில் நிதி ஒழுங்கின்மையும் வெளிப்படைத்தன்மையின்மையும் காரணமாக நாடு நிதி வீழ்ச்சி நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் நிதி ஒழுக்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றிக் கொண்டுள்ளது. முன்னாள் அரசாங்க காலத்தில் இடம்பெற்றிருந்த ஊழல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஜப்பான் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதலீடுகள் வரவில்லை என்றவர்கள் கொழும்பில் உள்ள ஜப்பான் தூதரிடம் நேரில் சென்று உண்மையினை தெரிந்து கொள்ளலாம். எதிர்க்கட்சியினர் எதையும் நேர்மையாக காட்டிக் கொள்வதில்லை. அவர்கள் எதிர்க்கட்சி என்பதனால் எல்லாவற்றையும் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றனர். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புகள் இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சியினர் எண்ணினர். ஆனால் அதுபோன்ற அரசியல் எதிர்பார்ப்புகள் முழுமையாக தோல்வியடைந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் எதிர்மறை சூழ்நிலையின் பேரில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்றும் எதிர்க்கட்சியினர் ஊடகங்களில் பேசியிருந்தாலும் நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கம் சீரான முறையில் பதிலளித்து விட்டது. வெளிநாட்டு முதலீடுகள் வரவில்லை என்று கூறும் ஒருவரின் மாமனாரை ஸ்ரீலங்கன் விமான சேவையில் இடம்பெற்ற ஊழலோடு தொடர்புடையவராக தற்போது சிறையில் இருப்பதனை மறந்துவிட முடியாது. எனவே ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதது என்று கூறியவர்களே இன்று அந்த நடவடிக்கைகளை அரசியல் பழிவாங்கலாக சித்தரிப்பது எவ்வளவு விரோதமானது என்பதையும் உணர வேண்டும் என்றும் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களுக்கு எதிராக தவறாமல் சட்டப்படியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக இதையும் செய்ய தயார் நிலையில் உள்ள தேசிய மக்கள் சக்தி என்று ஒரு அரசியல் வெளிமாதுவாக மாற்றப்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியிருந்த போது அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி தேர்தலின் போது கூறப்பட்ட பொய்களை தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரை தொடர்ச்சியாக பயன்படுத்தி மக்கள் மனதில் பிம்பம் உருவாக்க முயன்றுள்ளார்கள். அதன் மூலம் மக்களை ஏமாற்றுகின்றார்கள். தொண்டமான் பற்றி முன்பு ஊழல்வாதி என்று கடுமையாக விமர்சித்த இவர்கள் இன்று நுவரெலியாவில் ஆட்சி அமைப்பதற்காக அவரது குழுவின் ஆதரவை நாடுகின்றனர். அதேபோல் தெற்கிலும் கிழக்கிலும் ரிஷான் பதியுதீன் மற்றும் பொதுஜன பெரமுனவின் ஆதரவையும் பெற்றுள்ளார்கள். இதையேதான் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வந்தோம். இப்போது மேலும் ஒரு படி முன்னேறி அவர்களது ஆதரவாளர்களை உள்ளூராட்சி சபைகளுக்கு அனுப்பி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட செய்கிறார்கள். இது ஒரு விளக்கமான அராஜகம். சபை உறுப்பினர்களை தவிர உள்ளூராட்சி மன்றங்களுக்கு யாரும் சட்டப்படி நுழைய முடியாது. அந்த இடங்களுக்குள்ளே இவர்களை அனுப்பியிருப்பது ஒரு சட்டவிரோத நடவடிக்கையாகும். அதனால் இந்த குண்டர் குழுக்களை உடனடியாக கைது செய்து ஜனாதிபதி அரசாங்கம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு சவால் விடுக்கின்றோம். முன்பு பாதாள உலக குழுக்களை ஒழிப்பதாக கூறிய அரசு இன்று அந்த குழுக்களிடமிருந்து ஆதரவை பெறும் நிலைமைக்கு வந்துள்ளது. ஜேவிபியை வன்முறையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது என்பதும் இந்த நிலையில் மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது என்று அவர் சாடியுள்ளார். உப்பு இறக்குமதி தொடர்பாக இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடியை வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக நேற்று முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு பல சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முறைப்பாட்டில் குறிப்பிடப்படும்படி 1 கிலோ உப்புக்கு 75 ரூபாய் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் அது தற்போது சந்தையில் 320 ரூபாவுக்கு விற்கப்படுவதாக சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் மூலம் பில்லியன் கணக்கில் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் அரசு நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளனர். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் காமினி லோக்குகே தனது 82வது வயதில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை காலமாகியுள்ளார். முன்னாள் அமைச்சர் காமினி லோக்குகே கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே காலமாகினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீண்டகால உறுப்பினரும் முன்னாள் அரசியல்வாதியுமான காமினி லோக்குகே இறக்கும் போது பொதுஜன பெரமுனரின் உறுப்பினராக செயல்பட்டுள்ளார். பல ஆண்டுகால அரசியல் அனுபவத்தை கொண்டு காமினி லோக்குகே விளையாட்டுத்துறை, பலசக்தி, போக்குவரத்து துறை போன்ற துறைகளிலும் அமைச்சராக செயற்பட்டுள்ளார். கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினராக பல தடவைகள் தேசிய அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.